வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் அதாவது சிஹெச்எஸ்எல் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ஒரு புதிய அப்டேட் வந்து தான் கொடுத்துருக்காங்க. அதாவது நோட்டீஸாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் 2025 இருக்குல்ல. ஸோ இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது ரீசெண்டாக தான் வந்து முடிஞ்சிச்சு. ஓகேவா? எஸ் 2 நாளைக்கு முன்னாடி வந்து அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்க்கான டேட் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தா என்ன சொல்லியிருந்தாங்க, அந்த நோட்டிஃபிகேஷன்ஸே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ப்ரீவியஸாக வந்து பார்த்தா 23/6/2025 நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு வந்து அந்த இதை வந்து பார்த்தா ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம். அதாவது கரெக்ஷன் ஆஃப் விண்டோ ஃபர்ஸ்ட், அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் இருக்குல்ல, அதில் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த 23 அண்ட் 24 தேதியில் வந்து பார்த்தா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதுக்கான நியூ டேட்டை வந்து பார்த்தா சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா, இந்த கரெக்ஷன் விண்டோ இருக்குல்ல, இது வந்து பார்த்தா எப்போலேருந்து எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னா 25/7/2025 26/7/2025 வரைக்கும் இந்த 2 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆக போகுது. ஓகேவா? எஸ். ஸோ இந்த 2 டேஸு கிடையாது. ஓகேவா? ஸோ 23, 24 வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதுக்கு பதிலாக நாங்கள் 25, 26 இந்த 2 டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா? எஸ். ஸோ ஒரு சில நிர்வாக காரணத்தினால வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து கரெக்டாக தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை நான் ஒரு சில தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறத அந்த அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பிரிண்ட் காப்பி வச்சதுக்கப்புறம் செக் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த நியூ டேட் கரெக்ஷன் விண்டோ வந்து டேட்டை தெரிஞ்சுக்கிறங்க. அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருந்தார் அப்படின்னா அவருக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இதில் வேறு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அப்ளை பண்ணும்பொழுதே சொல்லியிருந்தோம், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணாதீங்க, இதனால் எக்ஸ்ட்ரா மணி வேஸ்ட்டாக தான் ஆகும் அப்படின்னு. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த 25, 26 2 டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ₹200 வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட் டைம் ஒரு திருத்துறதுக்கு. அதே 2ஆவது டைம் பண்ணுறீங்க அப்படின்னா, செகண்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து ₹500 வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணுறீங்க, விண்டோ கரெக்ஷனில் வந்து கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ₹200 வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த ₹200 கட்டி நான் அதில் கரெக்ஷன் பண்ணும்பொழுது உங்களுக்கு தப்பு தெரிஞ்சிருச்சு, மறுபடியும் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் செகண்ட் டைம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ₹500 வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ தேவையில்லாமல் இந்த 500 ப்ளஸ் 200 700 செலவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணும்பொழுதே தெளிவாக அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் இருக்காது. ஸோ ஓகே, ஆல்ரெடி இப்போ தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ₹200 யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து பண்ண தப்பெல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கிறங்க. ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுக்கும்பொழுதும் கரெக்டாக செக் பண்ணி கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த 200 முடிஞ்சிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து கரெக்டாக பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எஸ்எஸ்சி தரப்பில் அப்படிங்கிறத வீடியோவாக கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோஸும் பாருங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்க எல்லா விஷயத்தையும் தெளிவாக கவனமாக பார்த்துட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போங்க. தேர்வை நோக்கி போகக்கூடிய எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். தேங்க்யூ கைஸ்.